இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த செய்தியினுடைய தலைப்பு, தேவனுடைய வார்த்தையை கேட்டால் பிழைத்துக் கொள்ளலாம். இன்று தேவனுடைய வார்த்தைகள் பல விதங்களில் நம்மை தேடி வருகின்றன. சபைகள் மூலமாக, உபவாச கூட்டங்கள் மூலமாக, கன்வென்ஷன்கள் மூலமாக, டெலிவிஷன் மூலமாக, தொலைபேசி மூலமாக பல தேவ ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த லெந்து காலங்களில் பல இடங்களில் தேவ செய்திகளை பகிர்ந்து கொள்கிறோம், கேட்க போகிறோம். இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறோம், எதற்காக தேவனுடைய வார்த்தைகள் அனைவருக்கும் சொல்லப்படுகிறது என்பது நமக்கு மிக முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். பலர் தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை செய்கிறார்கள், அற்பமாக நினைக்கிறார்கள். சிலர் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரபலமானவர்கள் சொன்னால்தான் கேட்பார்கள், சாதாரணமானவர்கள் சொன்னால் ஏனோ தானோ என்று கேட்பார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆளை பார்த்து, முகத்தை பார்த்து, செல்வாக்கை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எந்த ரூபத்தில் எங்கே கேட்டாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைகள் தான். அவைகள் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் நம்மை வழி நடத்துகின்றன. இதை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஓடி ஓடி வருவார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளின் வல்லமையை சாதாரணமாக எடை போட்ட பிசாசு ஆண்டவரிடம், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று கேட்டான். அப்பொழுது பிசாசை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் தான், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதாகும். ஆண்டவருடைய வார்த்தைகளின் வல்லமையை பிசாசு எப்பொழுது புரிந்து கொண்டான் தெரியுமா? ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொன்னபோது ஆண்டவரை விட்டு அவன் ஓடியே போய்விட்டான். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பிசாசை விரட்டக்கூடிய வல்லமை உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை உண்டு. லாசருவே வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் அழைத்த போது மரித்து போய் 4 நாட்களாகிய லாசரு உயிரோடு கூட வெளியே வந்தான். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகளின் வல்லமை. இந்த உலகத்தில் 3 வகையான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். ஒன்று, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள். இரண்டாவது, பிசாசு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள். மூன்றாவது, சாதாரண மனிதர்கள் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள். இதில் பிசாசு நம்முடன் பேசும் பொழுது நாம் பாவத்திலே விழுந்து விடுவோம். சாதாரண மனிதர்கள் நம்மோடு கூட பேசும்போது அவர்கள் பேசுகிற பல வார்த்தைகள் பொய்யாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நமக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை. என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி பூமியிலே நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரும் நமக்குள் வாசம் செய்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமானவை. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து கிரியை செய்யும் போது நமக்குள் இருந்து வெளியே வருகிற தேவனுடைய வார்த்தைகளும் வல்லமையாக கிரியை செய்யும். ஆவியானவர் துணை இல்லாமல் நம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் வீணான வார்த்தைகள் தான். ஆகவே நாம் பேசும்போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கையாளும் போது மிகுந்த கவனத்தோடு கூட பேச வேண்டும். ஏனென்றால் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளினால் தான் செத்து போன பல ஆத்துமாக்கள் மீண்டும் ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். அறியாதவர்களுக்கு, இந்த வார்த்தைகளுடைய வல்லமை தெரியாதவர்களுக்கு அவருடைய வார்த்தைகளை விவரித்து சொல்லுவோம். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருக்கும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எங்களுக்கு ஜீவன் கிடைக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெறுகிறது. உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் நாங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற உணர்வை ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எங்களுக்குள்ளே தெய்வ பயம் இருக்கட்டும். உடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் எங்களுக்குள் இருக்கட்டும். அந்த வார்த்தைகள் புறப்பட்டு செல்லும் போது அந்த வார்த்தைகள் மூலமாக
யாரெல்லாம் உடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எவ்வளவு கடுமையான வியாதியில் இருந்தாலும், மரித்து போகிற நிலைமையில் இருந்தாலும், அவர்கள் பிழைத்துக் கொள்வதற்கு தேவரீ தாமே உதவி செய்யுங்கப்பா. உடைய வார்த்தைகளினாலே இந்த உலகம் அசைக்கப்படுவதாக, உடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.